பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் ஊழல்வாதிகளுக்கு இடம் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசினார். தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டையில் என் மண் என் மக்கள் நடைப்பயணம் நடந்தது. இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு பிரசார வேனில் நின்றபடி பேசினார். அப்போது அவர் கூறியதாவது, தமிழகத்தில் அரசியல் மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. திமுக அமைச்சரவையில் உள்ள 35 அமைச்சர்களில் 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் கோர்ட்டுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் இத்தனை அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் உள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தில் 120 அடி அகலத்தில் இருந்த கால்வாய் தற்போது அகலம் குறைந்துவிட்டது. இப்படி இருந்தால் மழைநீர் எப்படி படியும்? பாபநாசம் அருகே சுவாமிமலையில் தயார் செய்யப்பட்ட நடராஜ் சிலையை பிரதமர் மோடிஜி 20 மாநாட்டு மண்டபத்தில் வைத்துள்ளார். தமிழ் மொழி, மண், கலாச்சாரம் மீது பிரதமருக்கு மரியாதை உள்ளது. இந்தியாவில் ஏழைகள், பெண்கள், விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் ஆகிய 4 ஜாதிக்காகத்தான் ஆட்சி நடத்துகிறேன் என பிரதமர் கூறியுள்ளார். பாபநாசம் தொகுதியில் உள்ள ஜவஹர்லால் எம்எல்ஏ மீதான வழக்கு தீர்ப்பு எந்த நேரத்திலும் வரலாம். பாபநாசம் தொகுதியிலும் எப்போது வேண்டுமானாலும் இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் ஊழல்வாதிகளுக்கு இடமில்லை. வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 450 பாஜக உறுப்பினர்கள் வெற்றி பெறுவார்கள். தமிழகம், புதுச்சேரியிலிருந்து பாஜக கூட்டணி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு செல்வார்கள். இதற்கான வாய்ப்பு நமது கையில். நம் ஓட்டு நம் கையில் உள்ளது. ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை மக்கள் அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இதில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம், மாநில சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலுல் இப்ராஹிம், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாகதேவன், ஒன்றிய தலைவர்கள் குமார், வினோத்குமார், நகர தலைவர் முரளி, தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் சதீஷ்குமார், துணைத் தலைவர் வேதா செல்வம், சிந்தனையாளர் பிரிவு துணைத் தலைவர் கார்த்திகேயன், வக்கீல்கள் பிரிவு பார்வையாளர் சுரேஷ்குமார், மாநகர நிர்வாகிகள் வாசன், வெங்கட்ராமன், வேதம், முரளி ஆகியோர் கலந்து கொண்டனர்.